அதிமுக கூட்டணியை முறிக்க வேண்டாம் என்று சொல்பவர்களும் கட்சிக்குள் இருக்கத்தான் செய்கிறார்களாம். அதற்கு ஏற்றவாறு தேமுதிகவை எப்படியாவது தங்கள் கூட்டணியில் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதில் அதிமுக தலைமை உறுதியாக இருப்பதாக கூறப்படுகிறது. மறுபுறம் திமுக தரப்பிலும் மேல்சபை எம்பி பதவி வழங்கப்படும் என வாக்குறுதி அளிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதனால் தேமுதிக எந்த அணியில் சேருவது என்ற குழப்பத்தில் உள்ளது. ஆனால் நடிகர் விஜயின் தாவேக கட்சியுடன் கூட்டணி அமைக்க வேண்டும் என சிலர் மட்டுமே ஆதரவு தெரிவித்துள்ளனராம். நடிகர் விஜயின் அரசியல் வருகையால் திராவிட கட்சிகளின் வாக்கு வங்கி பாதிக்கப்படலாம் என்ற சூழலில் தேமுதிக எடுக்கும் முடிவு மிக முக்கியமானதாக மாறியுள்ளது. விஜயுடன் கைகோர்க்குமா அல்லது பெரிய திராவிட அணிகளில் ஒன்றை தேர்வு செய்யுமா என்ற கேள்விக்கு தை மாதம் பிறந்த பிறகு பிரேமலதா அறிவிக்கும் முடிவே பதிலாக அமையப் போகிறது. இங்கு இன்னொன்றையும் நாம் சுட்டிக்காட்ட வேண்டியுள்ளது. 2021 தேர்தல் தேமுதிகவுக்கு கடும் பின்னடைவை தந்தது. 60 தொகுதிகளில் போட்டியிட்டும் ஒரு இடத்திலும் வெற்றி பெற முடியவில்லை. வாக்கு வங்கி 0.43% மட்டுமே சுருங்கியது.